தமிழக வெற்றிக் கழகம் அரசியலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, அதே போன்று விஜய் மற்றும் அவருடைய கட்சி குறித்து மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது பற்றி முழுவதுமாக அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் நாம் ஒட்டுமொத்த கேள்விகளையும் வடிவமைத்திருக்கின்றோம். அதில் நாம் கேட்ட முதல் கேள்வி, அதற்கு மக்கள் கொடுத்த பதில் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம மக்கள்கிட்ட கேட்ட பல கேள்விகளில் மிக முக்கியமான முதல் கேள்வி என்ன அப்படின்னா, யாரை போல் தமிழக அரசியலில் வருவார் விஜய் அப்படிங்கிற கேள்விதான் முதல் கேள்வியாக நாம் அதில் கேட்டிருந்தோம். ஏன்னா தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்திருக்காரு அப்படின்னா அவர் யாரை போல அவர் அரசியலில் வருவார் அப்படிங்கிற கேள்வி மிக முக்கியமான கேள்வியாக இருக்கு. இந்த கேள்வி மக்கள் மத்தியிலும் அதிகமாக இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கு மக்களும் பலவிதமான பதில்களை கொடுத்திருக்காங்க. யாரை போல் தமிழக அரசியலில் வருவார் விஜய் என்ற கேள்விக்கு நாம ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருந்தோம். அதுல எம்ஜிஆர், விஜயகாந்த், கமல்ஹாசன், கருத்து கூற விருப்பமில்லை என்று 4 ஆப்ஷன் நம்ம கொடுத்திருந்தோம். அதுல தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் விஜய் யாரை போல் வருவார் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு எம்ஜிஆரை போல் விஜய் வருவார் என்று கிட்டத்தட்ட 39 விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவித்திருக்காங்க. எம்ஜிஆரை போல விஜய் தமிழக அரசியலில் வருவார் என்று 39 விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவித்திருக்காங்க. அதற்கு பிறகு கொடுத்த நம்ம ஆப்ஷன் தான் மிக முக்கியமான ஆப்ஷன். சமீபத்தில் அரசியல் களத்துக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாரா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நபர் விஜயகாந்த். விஜயகாந்தை பொறுத்தவரையிலும் விஜயகாந்தை போல விஜய் அரசியல் வருவார் என்று கிட்டத்தட்ட 42 விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதே போன்ற கமலஹாசன், மக்கள் நீதி மையம் என்ற கட்சியின் மூலமாக கட்சியை தொடங்கி வந்திருக்கக்கூடிய கமலஹாசனை போன்று விஜய் தமிழக அரசியல் வருவார் அப்படின்னு 9 விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அப்போ எம்ஜிஆரை போன்று 39 விழுக்காடு மக்கள், விஜயகாந்தை போன்று 42 விழுக்காடு மக்கள், கமலஹாசனை போன்று விஜய் வருவார் என்று 9 விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி கூற எங்களுக்கு கருத்து எதுவும் இல்லை, கருத்து கூற விருப்பம் இல்லை என்று கிட்டத்தட்ட ஒரு 10 விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம இந்த கேள்விக்கு நம்ம கொடுத்த 4 ஆப்ஷன்ல மக்கள் ரொம்ப தெளிவா பதில் கொடுத்திருக்காங்க. அதுல அதிகமான பதில் அப்படிங்கிறது விஜயகாந்தை போன்று விஜய் அரசியல் வருவார் என்ற பதில் மக்கள் கொடுத்திருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்களுடைய விளக்கம் என்னங்கிறத சொல்லலாம். நிச்சயமா பிரவீன், பார்த்திபன், இந்த கேள்வி விஜயகாந்த் 42%, 39 எம்ஜிஆர், கமல்ஹாசன் 9, இதில் கருத்தில்லை என்று 10% பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் விஜயகாந்த் 42 என்று வந்திருக்கிறது. எனவே உங்களுடைய பதிவு என்ன பார்த்திபன்? இதை பார்த்தவுடன் முதல் கேள்விக்கான பதிலை பார்த்திருப்பீங்க, மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. எனவே வாக்காளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. எனவே உங்களுடைய பதிவு இது நீங்கள் 3 பேர் கொடுத்துருக்கீங்க. எம்ஜிஆர் மாதிரி வருவாரா, விஜயகாந்தை போல வருவாரா, கமல்ஹாசனை போல வருவாரா அப்படின்னா நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர் ஆயிட்டார். விஜயகாந்த் முதலமைச்சர் ஆகலை, ஆனால் எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டார். கமலஹாசன் கட்சி ஆரம்பித்தார், அது மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை, தனியாக போய் நின்னார். மாற்றம் கொண்டு வர 2 பேருக்கு எதிராக நான் வரேன் அப்படின்னு சொன்னார். இப்போ விஜய் சொன்னதை மக்கள் உள்வாங்கி இந்த பதிலை சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த ரிசல்ட்லேருந்து நமக்கு தெரியுது. விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போதே மாற்றம் அப்படின்லாம், நான் 2 பேருக்கு மாற்றா வரணும், இவங்களுக்கு மாற்று அவங்களுக்கு மாற்று, இல்லாத ஒன்று கொண்டு வரணும் அப்படின்லாம் ஒன்றும் கட்டாயம் இல்லை. இருக்கிறதுல மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யணும் அப்படின்றது தான் அவர் மாற்றத்தை முன்வைக்கல. அதனால கமலஹாசனை அவர்கள் இந்த கமலஹாசன் லிஸ்ட்ல அவர் சேர்க்கல. அதனால குறைவான ஆட்கள் கமலஹாசனை போல வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9% ஆட்கள் விஜயகாந்தை போல வருவார் அப்படின்றது தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன் இப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, என்னுடைய கணிப்பு, இப்போதான் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, குறுகிய காலம்தான் இருக்கு. அதனால முதல் எடுத்த உடனேயே அவரால் முதலமைச்சர் ஆகிவிட முடியுமா அப்படின்றது தெரியல. ஆனால் குறைந்தபட்சம் அவருக்கு இருக்கிற மாஸ் வச்சு அவர் குறைந்தபட்சம் எதிர்கட்சி தலைவராவது, அதாவது விஜயகாந்தை போல ஒரு கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்துவார். விஜயகாந்தை நம்ம 2 விதமா எடுத்துக்கணும். ஒன்று, அவர் எதிர்கட்சி தலைவரானார், ஒரு முறை திமுக ஆட்சி அமைக்க முடியாத விஷயத்தை செஞ்சார். ஸோ அதை ஸ்பாய்லர்ஸ் போட்டு பண்ணார். அதனால 2 விதங்கள்லையும் மக்கள் அதை பார்த்திருக்கலாம். இதுக்காகவும் அவர் விஜயகாந்தை போல வருவார்னு சொன்னவர்கள் இருப்பாங்க. இந்த 42க்குள்ள இந்த 2 கேட்டகரியும் இருக்கும். அதாவது திமுகவை மறுபடியும் ஆட்சி அமைக்க விடாம பார்த்துப்பாரு அப்படின்றதுக்காகவும் சொல்லியிருக்கலாம். இல்லை அவர் இந்த முறை அவர் முதலமைச்சர் ஆக முடியலனா கூட ஒரு முக்கியமான இடத்துல, அசம்பிளியில ஒரு முக்கியமான விஷயத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருப்பாரு அப்படின்ற ஆங்கிள்லையும் அதை சொல்லியிருக்கலாம். அதே மாதிரி 42லேருந்து 39 ரொம்ப பக்கம் தான், பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. எம்ஜிஆரை போல வருவார் அப்படின்னு 39% மக்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றது விஜய் மேல மக்களுக்கு இருக்கக்கூடிய அபரிமிதமான நம்பிக்கையை தான் காமிக்குது. நிச்சயமா. இன்னொன்னு, விஜயுடைய செயல்பாடுகள் இன்னும் சூடு பிடிக்கல. ஒரே ஒரு மாநாடு நடந்திருக்கு, ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் பேசியிருக்கார். 2 தான் பொது நிகழ்வுல அவர் பேசினது.
புத்தக வெளியீட்டு விழா கூட இந்த சர்வே எடுக்கும்போது நடக்கல. ஸோ மாநாட்டுடைய ஃபீட்பேக்லேயே 39% பேர் சொல்லியிருக்காங்க. இன்னும் அவருடைய செயல்பாடுகள் போக போக இந்த 39% கூடுதா குறையுதா அப்படின்றது விஜயுடைய இனிவரும் காலங்களில் அவருடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் நம்ம பார்க்க முடியும். நிச்சயமா.